morning children. Today we are going to see about wildlife and its conservation. So wild animals வந்து எப்படி வந்து protect பண்றது. Wildlife refers to them undomesticated animals. You know domestic animals, undomesticated animals தெரியும். So wildlife-னா என்ன? Wild animals means undomesticated animals living in the natural habitat, that is forest, grassland, desert and area without human habitation. ஸோ ஹியூமனுடைய மனிதர்களுடைய அவங்களுடைய வசிப்பிடம் இல்லாத ஹேபிடேஷன் இல்லாத இடத்துல வந்து லைக் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, டெசர்ட்ஸு இதை நேச்சுரல் ஹேபிடேட்டாக கொண்டு இருக்கிற அனிமல்ஸ் தான் என்ன சொல்கிறோம், வைல்ட் லைஃப், தட் இஸ் வைல்ட் அனிமல்ஸ் சொல்கிறோம், அன்டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். They are needed for maintaining biological diversity. ஸோ இந்த வைல்ட் லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணால் என்ன தேவைன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். பயோ மீன்ஸ் லைஃப். ஸோ அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கும் வைல்ட் அனிமல்ஸில். பார்த்தீங்கன்னா இப்போ லைன் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து உல்ஃப் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அதுலேயே நிறைய வெரைட்டி ஸ்பீஷியஸ் இருக்கும். அந்த ஸ்பீஷியஸை மெயின்டைன் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா என்ன வேணும், வைல்ட் லைஃப் வேணும், தட் இஸ் biodiversity. So it also helps in promoting economic activities that generates revenue through tourism. So இந்த wild animals மூலமா டூரிசம் வருவாங்க, எல்லாரும் வந்து வைல்ட் அனிமல்ஸ் ஜூக்கு வருவாங்க. அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், அது வந்து என்னது எக்கனாமிக் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. தென் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இஸ் இன்டர்ரிலேட்டட் வித் ஈச் அதர். ஸோ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதும் அந்த வைல்ட் லைஃப்பை கன்சர்வ் பண்ணுறதும் ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று என்னவா இருக்குது, ரிலேட்டட் ஈச் அதர். ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணோம்னா அனிமல்ஸையும் நம்ம பாதுகாத்தா மாதிரி ரெண்டுக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் யூ சி டிக்ளைன் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். டிக்ளைன் மீன்ஸ் டிக்ரீஸ். ஏன் வந்து வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, குறைவதற்கான காரணம், வாட் ஆர் த காசஸ் ஃபார் டிக்ரீஸ் இன் வைல்ட் லைஃப் பாப்புலேஷன். Wildlife of India is a great natural heritage. ஹெரிட்டேஜ்னா வந்து பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் வந்து வனவீரியல் வந்து பாரம்பரியமாக நிறைய வருஷம் வந்து நல்லா இருந்துட்டு இருக்கு. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் ஹேஸ் டிக்ரீஸ் global wildlife population by 52% between 1970 and 2014. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா வந்து அந்த வனவீரியல், அதாவது வைல்டு அனிமல்ஸை வந்து அதிகமாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களுக்காக அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா 1970லையும் 2014 பிட்வீன் த ஸ்டேஜஸில் வந்து என்ன ஆகுதுன்னா 52% ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அழிக்கப்பட்டிருக்குது. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஷ்ரிங்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் ஏரியாஸ் has resulted in animals becoming extinct. ஸோ இந்த ஓவராக அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனாலையும் ஃபாரஸ்ட் கவர் ஏரியாஸ், ஃபாரஸ்ட் வந்து சுருங்குனாலையும், அதாவது காடுகள் அழிக்கப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா அனிமல்ஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ் பிகம் எக்ஸ்டிங்ஸ்னா வந்து அதாவது அழியக்கூடிய ஸ்டேஜில் கேன் பி டிஸப்பியர்ட். சம் ஆஃப் த்ரெட்டன்டு, அதுவும் வந்து அதே மீனிங் தான், ஒரு சில கொஞ்சம் தான் வந்து வேரி ஆகும். அண்ட் சம் ஆர் ஆன் வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்னா எட்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன், அழியக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறது தான் வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் சொல்கிறோம். அதுக்கு கீழே ஸ்டேஜில் இருக்கிறது வந்து த்ரெட்டன்டு, அது வந்து என்ன சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இன் ரீசெண்ட் இயர்ஸ் இன்க்ரீஸ் இன் ஹியூமன் என்க்ரோச்மெண்ட் ஹஸ் போஸ்ட் எ த்ரெட் ஆஃப் இந்தியாஸ் வைல்ட் லைஃப். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபார் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எதனால் வந்து ஒரு த்ரெட்டு வருது, ஒரு பயம் வருது இந்தியாவோட வைல்ட் அனிமல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் என்க்ரோச்மெண்ட், அதாவது வந்து ஹியூமனுடைய ஆக்கிரமிப்பு, மனிதன் வந்து ஆக்கிரமித்து காடுகளை அழிக்கிறது. அதனால் வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப த்ரெட்டண்டாக இருக்குது, பயமுறுத்தலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்போ அந்த வைல்டு அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காக என்ன நோக்கங்கள், என்ன எய்ம்ஸ், எதுக்காக அந்த வைல்ட் லைஃப்பை வந்து மேனேஜ் பண்ணால் the main aim of wildlife conservation or to control and limit exploitation of species. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா அந்த அழிவிலிருந்து வந்து இதை பாதுகாக்கணும், அந்த ஸ்பீஷியஸை பாதுகாக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும், அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக வந்து அந்த வைல்ட் அனிமல்ஸை வந்து அதனுடைய எய்ம். நெக்ஸ்ட் டு ப்ரிசர்வ் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன்ஸ். ஸோ பிளான்ட்ஸையும் அனிமல்ஸ்லையும் வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் and protect species which are on the verge of extinction. So அந்த threatened species
verge of extinctions அதாவது வந்து edge of extinction அழிய ஸ்டேஜில் இருக்கிற ஸ்பீஷியஸையும் அடுத்தது வந்து அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் அழிவு இருக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிற த்ரெட்டன் ஸ்பீஷியஸையும் வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் பாதுகாக்கணும் அந்த ஸ்பீஷியஸை. தென் preserve the endangered species வந்து அழியக்கூடிய நிலையில் உள்ள அந்த ஸ்பீஷியஸை வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கணும். Then to study the ecological relationship of the plants and animals in natural habitat. இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேபிட்டேட்ல ஆல்ரெடி நம்ம ஃபுட் செயின் சொன்னோம். அந்த ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமலுக்கும் விலங்குக்கும் என்ன வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபுட் செயின் சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா கிராஸு, அதாவது கிராஸ் சாப்பிட்றது வந்து டீர் சாப்பிட்றது வந்து ஃபாக்ஸு சாப்பிட்றது லயன். இது வந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த எக்காலஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்போ அது மாதிரி அந்த பிளான்ஸுக்கு அனிமல்ஸுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கினா தான் அதில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹண்டிங் அண்ட் போச்சிங் ஷுட் பி ப்ரஹிபிட்டட். ஹண்டிங்னா வந்து வேட்டையாடுறது, போச்சிங்னா ஹண்டிங் அகேன்ஸ்ட் த லா, சட்டவிரோதமாக வேட்டையாடுறது, அதாவது வந்து பெர்மிஷன் இல்லாமல் திருட்டுத்தனமாக வேட்டையாடுறாங்களே அது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்னா ப்ரஹிபிட்டட்னா வந்து தடை செய்யணும். தென் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ், wildlife sanctuaries, protected areas and biosphere reserves. The national park and sanctuary, protected areas, biosphere reserves இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி அங்கே அனிமல்ஸ் அந்த வைல்டு அனிமல்ஸை என்ன செய்யணும்னா பாதுகாக்கணும். நெக்ஸ்ட் the Wildlife Protection Act was established in 1972. இது 1 மார்க்ல கேட்பாங்க. Wildlife Protection Act வந்து எப்போ வந்து ஏற்படுத்தினாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க in 1972. The provisions of that act are so அதனுடைய மெயின் முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து அந்த Wildlife Protection Act வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் prohibit killing and hunting of specified animals. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட அனிமல்ஸை வந்து அவங்க வேட்டையாடுறதும் அடுத்தது வந்து அதை கொல்றதும் வந்து தடை செய்யறதுக்காக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. தென் கான்ஸ்டியூட் sanctuaries, national parks and closed areas for wildlife conservation. ஸோ வந்து அந்த wildlife conservation வன உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து sanctuaries, national parksம் தென் அது பாதுகாக்கப்பட்ட பகுதி அதாவது ப்ரொடெக்டட் ஏரியாஸ் க்ளோஸ்டு ஏரியாஸாக இருக்கும். அதுக்குள்ளே யாரும் போகாமல் அந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸை உருவாக்கி அந்த வைல்டு அனிமல்ஸை வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. தென் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் ஃபார் ப்ரெசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ், அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ்னால் அழியும் நிலையில் உள்ள அந்த ஸ்பீஷியஸ் உயிர்களை பாதுகாக்க ஸ்பெஷல் ஸ்கீம் சிறப்பு திட்டங்களை வந்து ஏற்படுத்துறது. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் ரெகக்னேஷன் ஆஃப் த ஜூஸ், அதாவது வந்து ஜூ அத்தாரிட்டி ஏற்படுத்தி வந்து சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து ஒவ்வொரு ஜூ ஏற்படுத்தி அங்கே வந்து அந்த அனிமல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ட், ரெகுலேட் ஆர் ப்ரொஹிபிட் ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்டைன்ட் ஃப்ரம் தெம், அதாவது ரெஸ்ட்ரிக்ட்னா தடை செய்யுது, ரெகுலேட்னா ஒழுங்குபடுத்துறது, ஆர் ப்ரொஹிபிட் தடை செய்யுது, ட்ரேட் இன் வைல்ட் அனிமல்ஸ் அதாவது வந்து அந்த வைல்டு அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து அதை எடுத்து அதன் மூலமா அவங்க வணிகம் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா அதை வந்து தடை செய்யணும், தடை செஞ்சு அதை ஒழுங்குபடுத்துறது. இதெல்லாம் தான் எதனுடைய எய்ம்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதனுடைய முக்கியமான இந்த ப்ரொவிஷன்ஸ் அதனுடைய முக்கியமான அம்சங்கள். நெக்ஸ்ட் யூ சி do you know Jim Corbett National Park was the first to be established in 1936 in Uttarakhand, India. ஸோ இந்தியாவில் வந்து உத்தரகாண்டில் 1936ல் ஃபஸ்ட்டு உருவாக்குறது இந்த என்ன பார்க்கு ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ராயல் கிளாஸில். ஸோ தேர் ஆர் 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது? 15 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். The Nilgiris is the biosphere reserve in Tamil Nadu. தமிழ்நாடு இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ் எது? நீல்கிரிஸ். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கு ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க்கு 1 மார்க்கில். நெக்ஸ்ட் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது இந்தியாவில்? 15 பயோஸ்பியர் ரிசர்வ். தென் தமிழ்நாட்டில் இருக்கிற பயோஸ்பியர் ரிசர்வ் எது? நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். தென் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் இன் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ அப்போ அந்த மாதிரி வைல்ட் லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்ன அமைப்பு வந்து நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஓகே, அது என்ன செய்வாங்க? இந்தியன் IBWL இது அப்ரிவேஷன். IBWLக்கு அப்ரிவேஷன் வந்து இந்தியன் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். தென்
வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் WWF ஃபார் நேச்சர், நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துறது, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துறது WWF. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் WCN. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் கன்சர்வ் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துறது IUCN. Then Convention of International Trade in Endangered Species. Endangered species வந்து அதை வந்து ஆபத்தான ஸ்டேஜில் இருக்கிற அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏற்படுத்துறது தான் CITES. Then Bombay Natural History Society. Then next Wildlife Preservation Society of India. Wildlife Preservation Society of India வந்து எங்கே இருக்குன்னா டேராடூனில் இருக்குது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ Wildlife Preservation Society of India இருக்குது டேராடூனில். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு. இந்த அப்ரிவேஷன் இந்த எழுதி அப்ரிவேஷன் எழுதணும். ஓகேவா? தென் சி நெக்ஸ்ட், டு யூ நோ ராதிகா ராமசாமி, a native of வெங்கடாச்சலபுரம் வில்லேஜ், தேனி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தேனி டிஸ்ட்ரிக்டில் வெங்கடாச்சலபுரம் வில்லேஜில் இருக்கிறவங்க ராதிகா ராமசாமி. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்ட்ரைக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவங்க வந்து சர்வதேச அளவில் வந்து புகழ்பெற்ற ஃபோட்டோகிராஃபர். அண்ட் பேஷன் இஸ் டுவர்ட்ஸ் தெம் பேர்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இவங்க வந்து எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, இவங்க பேர்ட்ஸை வந்து ஃபோட்டோகிராஃபி, பறவை இனங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. A photograph book on wildlife titled The Best of Wildlife Moments was published in November 2014. ஸோ இவங்க அது மாதிரி எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு ஆல்பமாக ஒரு புக்காக வந்து பிரிண்ட் பண்ணி, அந்த புக்கோடைய நேம் என்னென்னா The Best of Wildlife Moments. அதை எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னா நவம்பர் 2014. ஸோ இதில் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றது யார்? ராதிகா ராமசுவாமி. அவங்க எந்த வில்லேஜ்? வெங்கடாச்சலபுரம் வில்லேஜ், தேனி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில். ஸோ ஷி வாஸ் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃபி எதை வந்து பேஸ் பண்ணி இருந்தது? அந்த ஃபோட்டோகிராஃபினா பேர்டு பற்றி தான் இருந்தது. தென் அதனுடைய டாபிக் என்ன, அந்த புக்குடைய டாபிக் என்னன்னா தி பெஸ்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ் எந்த இயர்? நவம்பர் 2014. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் படிச்சுக்குங்க. ஆல்ரெடி ஐ செட் டு யுவர் ஹோம்ஒர்க், த ஆர்கனைசேஷன் இன்வால்வ்ட் இன் கன்சர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, அதை எழுதி அந்த அப்ரிவேஷனோட அதை எழுதுங்க. Okay, thank you children. Have a nice day.